ஸோ ஏ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோட மணி டாக்ஸ் ஏர் ட்ராப்ல நான் மிஸ் பண்ண அமௌண்ட் எனக்கு எவ்வளோன்ற பற்றி தான் ஒரு சின்ன வீடியோவை போடுறேன். ஸோ இந்த வீடியோ ஏன் போகிறன்றது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஏன் டெலிகிராம் ஆப்ஸில் சம்டைம்ஸ் ஒரு சில நல்ல வேலிடான ப்ராஜெக்ட்ஸ் நம்ம மிஸ் பண்ணுறதுல ஒரு எவ்வளோ லாஸ் பண்ணுறதுல நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஏர் ட்ராப் பேர் வந்து மணி டாக்ஸ். ஸோ இந்த ஏர் ட்ராப்ஸ் வந்து மணி டாக்ஸ் ஏர் ட்ராப். ஸோ இதான் அதோட சிம்பிள். ஸோ இது கரண்டாக வந்து டிஜி வந்து ஜேன் 30, அதாவது ஜேன் 30 கிட்ட டிஜி நடந்துச்சு. ஸோ இது நான் மிஸ் பண்ணனால எவ்வளோ நான் லாஸ் பண்ணேன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அஃபீஷியலாக இது வந்து நிறையா எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆச்சு. நான் இப்போ கரெக்டாக உங்களுக்கு காட்டுற சார்ட் வந்து பிட்கெட்டில் லிஸ்டாக இருந்த சார்ட். ஸோ பிட்கெட்டில் இந்த பார்த்தீங்கன்னா சிம்பிள் சேம் எம்டாக் யூஎஸ்டி இருக்கா. ஸோ இதுதான் லிஸ்ட் ஆனிச்சு. ஸோ இது லிஸ்ட் ஆனதுனால இதோட ஆல் டைம் ஹை என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ 0.201. ஸோ இதுதான் அதோட ஆல் டைம் ஹை. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ டெலிகிராமில் ஒரு ஏர்ட்ராப் லிஸ்ட் ஆகுதுன்னா மோஸ்ட்லி நம்ம அந்த ஸ்பாட் லிஸ்ட் ஆன கொஞ்ச நேரத்தில் நம்ம செல் பண்ணணும். இது வந்து 4 hours டைம் பண்ணி. ஸோ இதோட ஆல் டைம் ஹையில் இருக்கையிலே மேக்ஸிமம் லிஸ்ட் ஆன அந்த 5 seconds நீங்கள் செல் பண்ணிங்கன்னா இதோட ஆல் டைம் ஹையில் இருக்கும். நான் மோஸ்ட்லி அதை தான் ஃபாலோ பண்ணேன் முக்கால்வாசி வேலிட் இல்லாத ஏர்ட்ராப்ஸ்க்கு. ஸோ மணி டாக்ஸ் நீங்கள் அந்த மாதிரி கன்சிடரேஷனாக நான் இன்கேஸ் நான் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் டெலிகிராம் பாட்டில் போயிட்டு மணி டாக்ஸ் எனக்கு அலோகேஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து என்னோட மணி டாக்ஸ். ஸோ இதான் என்னோட டெலிகிராம். நான் வந்து இப்போ டெஸ்க்டாப் லாகின் பண்ணிட்டேன். ஸோ கரெக்டாக நான் எப்போ ஆரம்பிச்சிருக்கேன், November 21 ஆரம்பிச்சிருக்கேன். மோரலஸ் ஒரு 1 month ப்ளஸ் ஒரு 1.5 months வச்சுக்கலாமே. ஸோ இதில் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட மணி டாக். ஸோ உள்ள வந்துடலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ டோட்டலாக வந்து என்கிட்ட வந்து 8200 எம்டாக்ஸ் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ லாக்கில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இது வந்து லாக்கில் இருக்குது, அதாவது லாக் இல்லாமல் இருக்கிறது இப்போ ஏர்ன் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக வந்து டாஸ்க் இந்த இன்னுமே இந்த எக்ஸ்டி டாஸ்க் பிரச்சனை தெரியும். ஸோ இது வந்து இப்போ லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் சும்மா ஏர்ன் பண்ணுது. இது லாக்கில் இருக்கா. ஸோ இந்த லாக்கில் இருக்கா 68,556, கிட்டத்தட்ட ஒரு 66K வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 66K லாக் ஆயிடுச்சு. ஸோ ஏன் லாக் ஆச்சுன்னா விட்ரா ஆப்ஷன் பண்ண உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து இப்போ ப்ரௌன் ஸ்டேரில் இருக்கேன். ஸோ அதெல்லாம் விட்டுருவேன். ஸோ இது வந்து கரண்ட்டாக நான் ஏர்ன் பண்ணிட்டேன். டான் வாரண்டில் எடுத்துக்கலாம். ஸோ அது நான் இன்ஸ்டாவில். ஸோ இது இப்போ எடுக்கிறது வேஸ்ட் தான், ஏன்னா அது கம்பா ஆகாது. எக்ஸ்சேஞ்ச் விட்ராவில் நான் அதை பண்ணியிருக்கணும் அந்த 66K. ஸோ இந்த 66K500 நான் எக்ஸ்சேஞ்ச் விட்ராவில் நான் பண்ணியிருக்கணும். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி நிறைய ஏர்ட்ராப்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்களே பார்த்தா தெரியும். ஸோ நிறைய ஏர்ட்ராப்ஸ் நான் ட்ரை பண்ணுறதுனால எல்லா ஏர்ட்ராப்பும் நான் டச் வச்சுக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி நான் மிஸ் பண்ணனால இதோட எக்ஸ்சேஞ்ச் விட்ராவில் நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேன். ஸோ அப்படி கொடுக்க முடியாதனால என்னால் எக்ஸ்சேஞ்சில் விட்ரா பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இஃப் இன் கேஸ் நான் எக்ஸ்சேஞ்சில் விட்ரா பண்ணியிருந்தா உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் வந்து எல்லா எக்ஸ்சேஞ்சும் வச்சுருக்கேன். ஸோ இஃப் இன் கேஸ் இங்கே நான் எனக்கு லாக் ஆகிருக்கதை நான் எக்ஸ்சேஞ்சில் நான் விட்ரா எடுத்திருந்தேன்னா இன்ட்டு 0.001. ஸோ $66. ஸோ 66.5. ஸோ $66.5 வந்து நான் வந்து என்னோட எதிர்ச்சியினால லாஸ் பண்ணிட்டேன்னு கூட சொல்லலாம். ஸோ இது ஒரு பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை தான். ஆல்ரெடி இருக்க லாஸ்க்கு ஒழுங்காக பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த $66.5 இந்தியன் அமௌண்ட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணால் 80 ரூபா வச்சுக்கோம். ஸோ 5322 ரூபா வந்து இது நோட்டீஸ் பண்ணாதனால எனக்கு லாஸ் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் நாட் பிக் டீல். எப்படின்னா நம்ம வந்து எந்த காசும் போடாமல் லாஸ் பண்ணது தான். லாஸ் இல்லை, எதிர்ச்சியாக நடக்கிற மிஸ்டேக். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு டெலிகிராமில் ஒரு சில ஏர்ட்ராப்ஸ் இருக்கும். ஸோ பார்க்கவே பொட்டன்ஷியல் இருக்காத மாதிரி தான் இருக்கும். ஸோ மணி டாக்ஸ்ன்றது நான் வந்து டாக்ஸ் ரிலேட்டட், அதனால இது பாசிபிலிட்டிஸ் உள்ள வந்தேன். ஸோ இந்த மாதிரி ஏர்ட்ராப்ஸ் ஜஸ்ட் சிம்பிள் தான். உள்ள வந்து நீங்கள் ஜஸ்ட் உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி டாஸ்கஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த டாஸ்க்கு நீங்கள் சும்மா கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்தாலும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டாஸ்க் தான். டெய்லி ஒரு 24 hours ஒரு வாட்டி இருந்தால் கூட போதும், ஒரு 2 minutes தான். ஸோ இந்த மாதிரி 1 month தான் பண்ணேன். ஸோ எனக்கு அதில் ஒன்றும் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண போகல. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணேன். இந்த 1 month நான் கரெக்டாக பண்ணியிருந்தேன்னா 5,000 வந்திருக்கும். ஸோ நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதிலே ரெஃபரல் இருக்கும். நான் ரெஃபரல் பண்ணாமல் என்னோட சிங்கிள் ஒரு ஃபோனில் பண்ண மட்டும் தான் காட்டுறேன். ஸோ நான் இன்கேஸ் எனக்கு ரெஃபரல் இன்கம் இருந்து நான் கரெக்டாக பண்ணியிருந்தேன்னா ஒரு நல்ல வேலை நம்ம பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ இதுதான் டெலிகிராம் ஏர்ட்ராப்க்கு இருக்க ஒரு ஆஃப் த மித்து. ஸோ எந்த ஏர்ட்ராப் எப்போ கரெக்டாக பம்ப் ஆகும், எந்த ஏர்ட்ராப்க்கு எந்த பொட்டன்ஷியல் இருக்குது எதுவுமே தெரியாது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ இஃப் இன் கேஸ் இந்த மாதிரி பொட்டன்ஷியலான ஏர்ட்ராப் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ டெலிகிராம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஏர்ட்ராப் சும்மா ட்ரை பண்ணுங்க. மேபி இந்த ஏர்ட்ராப் நல்லா இருக்கலாம், மேபி இன்னொரு ஏர்ட்ராப் கேவலமாக இருக்கலாம், ஆனால் இன்னொரு ஏர்ட்ராப் நல்லா இருக்கலாம். ஸோ எப்போ எது கரெக்டாக நடக்கும்லாம் தெரியாது. ஸோ முடிஞ்சாலும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இஃப் இன்கேஸ் லக் இருந்து நல்லா பாசிபிலிட்டி ஏர்னிங் கிடைச்சிச்சுன்னா
ஸோ உங்களுக்கு நல்லது தானே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்கும். ஸோ இவ்வளோ இருக்கா, இப்போ வந்து 2 ஜீரோலேருந்து 4 ஜீரோ ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதோட வேல்யூ கம்மி தான். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து இந்த அன்லாக்ல இருக்கும். ஸோ லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அன்லாக் பீரியட் வந்து அவங்க அன்லாக் பீரியட் காமிச்சிங்கன்னு நீங்களும் சிரிச்சிருந்தீங்க. ஸோ அன்லாக் பீரியட் வந்து 1 or 2 இயர்ஸ் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு இயர்ஸ்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் விடுற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் சம்திங் தான், பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஸோ இந்த மாதிரி பொட்டன்ஷியலாக இல்லாமல் இருக்கிற ஒரு சில ஏர்ட்ராப்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குது, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மா ட்ரை பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு லக் இருந்த அந்த பொட்டன்ஷியலான ஏர்ட்ராப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட், டீசெண்டான அமௌண்ட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி இதவே நம்பி இருக்காருங்க. ஸோ இதுதான் எல்லா முக்கியமான ஏர்ட்ராப்ஸ்க்கும் நான் உங்களுக்கு சொல்கிறது. முக்கியமான ஏர்ட்ராப்ஸ் எல்லா ஏர்ட்ராப்ஸ்க்கும் இதான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் எனக்கு பிரச்சனை இல்லை, சும்மா வந்து நான் பண்ணுறேன்னா பண்ணுங்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுறேன்னா மட்டும் இந்த மாதிரி டெலிகிராம் ஏர்ட்ராப்ஸ்க்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு நல்லா ஹிட் ஆகலாம், சம்டைம்ஸ் ஹிட் ஆகாமல் போகலாம். ஸோ இதுதான் டெலிகிராம் ஏர்ட்ராப்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நான் எம்டாக்ஸில் லாக்ஸ் பண்ண அமௌண்ட். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏன் போடுறேன்னா இதுக்கு நெக்ஸ்ட் ஒரு சில ஏர்ட்ராப்ஸ் நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட டெலிகிராமில் நான் ஏர்ட்ராப்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் வீடியோ போட்டாலே போட்டுகிட்டே இருக்கலாம். இன்னும் நான் அந்த இது கேப்ஸ்க்கு வீடியோ போடலை. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கலாம். நான் போடுறதில்லை, ஏன்னா எனக்கு சோம்பேறித்தனம் அது விஷயம். ஸோ இந்த மாதிரி பொட்டன்ஷியலான யாராவது முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்மளோட வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ ரிஸ்டார்ட் அன்னைக்கு உங்களுக்கு டைம் ஃபார்ம் பற்றி நான் போடணும். ஸோ இன்னைக்கு நான் டைம் ஃபார்ம் பற்றி போடலாம்னு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபார்ம் பற்றி எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஸோ முடிஞ்சால் அதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பை.